ஹாய்! இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? வடிவேலு டயலாக்ல வர மாரி ஒரே புகமூட்டமா இருக்குல்ல. ஸோ அன்னைக்கு ரொம்ப ஓவர் மிஸ்ட்டா இருந்துச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமா பழகிடுச்சுன்னு நெனச்சேன். பட் இன்னைக்கு சுத்தமா மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ கொஞ்சமா மிஸ்ட்டெல்லாம் விலகுனதுக்கப்புறம் கொஞ்சம் வாக்கிங் போணும்னு தோணுச்சு. ஏன்னா சாட்டர்டே, சண்டே லீவ் தானே. ஸோ ஈவினிங் தான் ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ மார்னிங் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கலான்னு ஒதுக்குனேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல ஸ்கின் கேர் தான். எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு சீக்கிரமாவே பிடிக்கும் அப்படின்றனால தேங்காய் எண்ணெயில வந்து வெத்தலை காய்ச்சி வச்சுருப்பேன். அந்த எண்ணெய்லாம் தேய்ச்சிட்டு ஊர்லேருந்து சிஸ்டர் வந்து சத்து மாவு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை பசங்களுக்கு சத்து மாவெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு ஒரு 11:30 போலயே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சாம்பார் வித் ரைஸ். அதுக்கப்புறமேல் வந்து என்னோடய பொண்ணுக்கு இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ டான்ஸ் காம்படிஷன் இருக்கனால அதுக்கு நான் போயிருந்தேன். ஈவினிங் வந்து 5:30க்கு மேலே தான் போனேன். பட் எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ மார்ச் ஃபாஸ்ட்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் நல்லால்ல, அந்த ப்ரோக்ராம் நல்லாலன்னு எதையுமே சொல்ல முடியல. ஸோ எல்லாமே அப்படி இருந்துச்சு. பட் என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. ஸோ டேரெக்டாக மார்ச் ஃபாஸ்ட்க்கு அப்புறம் பாப்பாவோட சாங்ஸ் தான் இது. ஸோ மிக்சட் சாங்ஸ் தான், பட்டர்ஃப்ளை டான்ஸுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கவே ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்துச்சு. பட் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தனால பின்னாடி இருந்தேன். பக்கத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. பட் சூப்பராக இருந்துச்சு இந்த டே.